நாளை விநாயகர் சதுர்த்தி. அதை முன்னிட்டு இது சாலை ஓர கடைகள் தான். விநாயகர்களை நிறைய படங்கள் வைத்துள்ளார்கள். பொம்மைகள் தான் எல்லாம், விதவிதமான பொம்மைகள், விநாயகர் பொம்மைகள் நல்லா நிறையா வச்சுருக்குறாங்க. அதுக்கான கொடை வச்சுருக்காங்க, விநாயகருக்கான கொடை இருக்குது. மற்றபடி அதுக்கான பொருள்கள்லாம் இங்கே தான் வச்சுருக்காங்க. வாழை இலை, குருத்து இலை, பழங்கள், இதெல்லாம் வந்து விளாம்பழம், இது சோளம், பழங்கள் எல்லாமே பல விதமாக வச்சுருக்காங்க. எல்லாம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு நாளை வரைக்கும் சேல்ஸ் இருக்கும். இதோ இந்த மாலைகள்லாம் வச்சுருக்குறாங்க, பல விதமான இதெல்லாம். இதெல்லாம் விதவிதமான கொடைகள் வச்சுருக்காங்க. எருக்கம்பூ மாலை, அருகம்புல். இன்றைக்கி வந்து நல்ல சேல்ஸ் இருக்கும். இன்றைக்கி நைட்லேருந்து நாளைக்கு இல்லையா, நாளைக்கு மதியம் வரைக்கும் நல்ல சேல்ஸ் செமத்தியாக போகும். அதுக்கப்புறம் அதை பொரியல்லாம் வாங்குவாங்க, பொரி விற்பாங்க. பொரிக்கடலை, சர்க்கரை, இது எல்லாமே நடக்கும். எல்லாம் இந்த ஒரு நாள் 2 நாள் வியாபாரம் தான். எங்கெங்கேயோ அவங்களுக்கு சொந்தமாகவே தயார் பண்ணி கொண்டு போய் அவர்கள் விற்று விடுவார்கள். அதனால தான் இங்கே ஒரே கூட்டம். இது திருவிக்கா நகர் பேருந்து நிலையம் அருகாமையில் இருக்கக்கூடிய இது சாலை ஓரக்கடை தான். கொடையாக வச்சுருக்கிறாங்க. 2 பக்கமும் ஒரே கடைகள் தான். ஒரு பக்கம் 2 கிடையாது, 2 பக்கமுமே கடைகள் தான். வாழைப்பழம், பூ, நாளைக்கு வேண்டிய பூ, மஞ்சள், தேங்காய் எல்லாமே வச்சுருக்கிறாங்க. இதுபோல் தோரணங்கள், இது மாயிலை தோரணம் பல வச்சுருக்காங்க. இதெல்லாம் நாளைக்கு ஒரு நாளைக்கு தான் விநாயகர் சதுர்த்தி. கடைசியாக கொண்டு போயிட்டு மண் பிள்ளையார கடலில் போய் கரைச்சிடுவாங்க. பெரிய பெரிய விநாயகரை வச்சு அது ஒரு வாரம் அல்லது 10 நாள் 15 நாள் கூட நடக்கும். கடைசியாக அதை வந்து ஒரு விழாவாக பண்ணி கொண்டு போயிட்டு கடலில் கரைச்சிடுவாங்க. ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய இடம் மகாராஷ்டிரா, மும்பை தான். மற்ற இடத்துலலாம் அவ்வளோ விமர்சையாக இருக்க பண்ண மாட்டாங்க. சென்னையில் ரொம்ப அதிகமாக இருக்குது. கிராமப்புறத்துலலாம் போனீங்கன்னா ஏதாவது தெரியவே தெரியாது. விநாயகர் சதுர்த்தின்னா என்னன்னே தெரியாது. நான் வந்து வாழ்ந்த காலத்தில், பிறந்த காலத்தில் கிராமத்திலே விநாயகர் என்றாலே தெரியாதவர்களுக்கு. எப்பொழுது எல்லாம் மாறிவிட்டது, அத்தனையும் எல்லாமே மாறிவிட்டது. இதுதான் புதிய பேருந்து நிலையம்.